எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கையில் கட்டாயம் அதை முன்னெடுக்க வேண்டுமென்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன். அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இந்த சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரேன். அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிழை, அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட 80% மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட ஒரு நிலப்பரப்பு. அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள். இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட, ஒரு தர்க்கத்துக்கு சொல்கிறேன், கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல. மற்ற கச்சதீவு கொடுக்க முடியாது, மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு, நல்ல முடிவுக்கு வர வேண்டும். நல்ல விஷயம், செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதில் ஒரு விமல் ரத்நாயக்க என்ற அமைச்சர் அதில் சொல்லியிருக்கிறார், ஏன்னா அந்த பட்டலந்த இதில் ஜேவிபியினுடைய பிரச்சனைகளும் நிரம்ப இருக்குது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், தங்களுடைய கட்சிக்கும் யூஎன்பிக்கும் இருந்த பிரச்சனை தென்னிலங்கையிலையும் இங்கால வட இலங்கையிலையும் வந்து இயக்கங்கள் இருந்தது. புலி இயக்கம், இபிஆர்எஃப், டெலோ, பிளாட், அதோட இபிடிபியும் சேர்த்து கொண்டது தான் அவர் ஒரு அரசியல் ரீதியாக அதை கதைச்சிருக்கிறார். ஏன்னா இபிடிபி இங்கே அரசியல் ஈடுபடைக்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து ஈடுபடையில் அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இபிஆர்எஃபோட இருந்து ஒரு வேறுபட்ட நிலப்பாடு எடுத்து அந்த கட்சிகளோட சேர்ந்த பல இயக்க அல்லது பல கட்சிகளுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்ட ஒரு கான்கிரீட் கலவை தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி. அதுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சக கட்சிகள் அல்ல சக இயக்கங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தை நோக்கி மக்கள் அணிதிரள வலிக்கிறேன் என்றதுக்காக சுமத்தப்பட்ட அல்ல சேறு பூசப்பட்டதை ஒழிய வேறு ஒன்றும் எங்களுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள்.